ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேமா கண்ணம்மாட்ட என்னோட டேடியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க சமையலம்மா, நீங்கள் எனக்கு அம்மாவை வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டேடி லக்ஷ்மி நான் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேடி என்ன சொல்லுவாருன்னு யோசிக்கிறீங்களா? அவரை பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் யோசிச்சு எனக்கு முடிவு சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன கண்ணம்மா, எதுக்காக எங்களை உடனே வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யாவும் வேணுவும். ஹேமா இன்னைக்கு ஸ்கூலில் என்னை பார்த்து பேசுனா, அவள் என்ன பேசுனான்னு தெரியுமா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவளோட டேடியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளாம் இது யோசித்து பேசின மாதிரி எனக்கு தெரியல, நீங்கள் தான் ஏதோ திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தோணுதத்த அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இப்போ பேசினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அவள் மனசில் திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் எதனால் வந்தது, அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஊர் உலகத்தில் இது நடக்குமா? என்னோட பொண்ணே அவளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஹேமா இந்த விஷயத்தை பற்றி உங்களோட மகன் கிட்டக்க பேசுனா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா மனசில் அவளோட அம்மாவா நான் வரணும் அப்படின்னு நினச்சது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அதுக்கு பேர் தான் ரத்த பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஆனால் உங்கள் மகன் மனசில் இன்னும் என் மேலே இருக்கிற சந்தேகம் அப்படியே தான் இருக்கா அத்தை. என்கிட்ட பேசின இதே விஷயத்த ஹேமா போய் அவளோட டேடி கிட்டக்க பேசுனா அப்படின்னா கண்டிப்பாக ஹேமாவை என்கிட்ட இருந்து அவர் மொத்தமாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு வருத்தப்படுறாங்க கண்ணம்மா. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா இப்போ ஒரு டிராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. சௌந்தர்யா அங்கே வந்த உடனே வேகமாக அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குற ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஹோம்ஒர்க் பண்ணுறது முக்கியம்தான் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஆனால் நம்ம மனசில் என்ன ஒரு விஷயம் நினச்சோமோ அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதில் குறியாக இருக்கணுன்றதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதை மீன் பண்ணி தான் சௌந்தர்யா பேசுகிறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நான் சமையல் அம்மாவுக்கும் டேடிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கூடிய சீக்கிரம் டேடிகிட்ட பேசணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஹேமா. எனக்கு தூக்கம் வருது பாட்டி, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்கேருந்து போயிடுறாங்க. வேணு இப்போது ஹேமா வரைஞ்சிட்டு இருந்த ட்ராயிங்கை பார்க்குறாரு. ஹேமா அதில் 4 பொம்மை வரைஞ்சிருப்பாங்க. அதில் என்ன பேர் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னா டேடி, சமையலம்மா, லக்ஷ்மி, நான் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இதை சௌந்தர்யா கிட்ட காமிக்கிறாரு வேணு. அதை பார்த்த உடனே சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் உண்மையாக நடந்தால் அது ஒன்றே எனக்கு போதுங்க, அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. வேணு சொல்கிறாரு, அதுக்கப்புறமா நம்ம நிம்மதியாக காசி ராமேஸ்வரம்னு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நம்ம ஜாலியாக ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சந்தோஷமாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுகிறாங்க. அதில் லக்ஷ்மி டாக்டர் ஆஃப் பாரதி அப்படின்னு எழுதுகிறாங்க. பார்த்த உடனே கண்ணம்மா ஷாக் ஆகிடுறாங்க. இவளுக்கு எப்படி பாரதின்னு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னம்மா ஷாக் ஆகி பார்க்குறேன், என்னோட அப்பாவோட பேர் பாரதி தானே அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. எனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போடுற அன்னைக்கு டாக்டர் அங்கிள் உன்னோட அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டார்ல ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு, நான் கூட உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்லம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அன்றைக்கி நீ தானம்மா என்கிட்ட சொன்ன என்னோட அப்பாவோட பேர் பாரதின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.